ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கும் காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெயும் நல்லது தான். அதாவது வந்து என்னென்னா இது கறி வந்து சூடுங்கிறனால, கோழிக்கறி வந்து சூடுங்கிறனால நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது தான். ஆனால் நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து எந்த ஒரு பொருளும் அதிகமாக இஞ்சி பூண்டு இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. வரமிளகா வேணும். வரமிளகா தூள், மல்லித்தூள் கொஞ்சோண்டு, வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், மிளகுத்தூள், கறிவேப்பிலை, மஞ்சள், கல்லுப்பு, இவ்வளோ மட்டும்தாங்க அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். தேங்காய் இருந்தால் ஒரு தேங்காய் இருந்தால் பல்லுப்பெல்லாம் ஆஞ்சி போடலாம். நானாக அது போடல இப்போதைக்கு. அது நிறையா கறி நிறையா வேணும் அப்படின்னா அதை அரிஞ்சு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலையும் வரமிளகாயும் அதில் நல்லா போட்டாச்சு. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதை நல்லா இது பண்ணிக்கணும். நல்லா எண்ணெயிலேயே நல்லா செவக்க வந்துடணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வாசமே நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயில் வரும்போது அது செவந்துச்சு அப்படின்னா, வரமிளகா செவக்கும் போது தான் நல்லா வாசமாக இருக்கும். செவந்ததுக்கப்புறம் கறி வந்து 1 கிலோ கறி வந்து நம்ம வறுத்து இந்த இது கழுவி வச்சுருக்கிறேன். மஞ்சள் போட்டு எல்லாம் கழுவி வச்சாச்சு. நாட்டுக்கோழி வந்து காட்டில் சொல்லி காட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து வெட்டிட்டு வந்துட்டோம். கடையில் கொடுத்து வெட்டிட்டு வந்துட்டோம். காட்டுக்கோழி வாங்கிக்கிங்க, நல்லாயிருக்கும் காட்டில் வளர்க்குறது. நம்ம கடையில் எடுக்கிறதோட காட்டுக்காரங்கிட்ட கிடச்சதுன்னா நம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் கறி. வெடக்கோழியாக இருந்தாலுமே போடலாம். இது வந்து சேவல் தான் வெட்டிட்டு வந்தோம். அந்த கறி வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து வரமிளகாயோட அந்த காரமும் கல்லுப்புக்கும் சேர்த்து நல்லா போட்டு அந்த உப்பு காரம் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு பிரட்டிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்லா பிரட்டிக்குவோம். இஞ்சி பூண்டு கடவுள் பருப்பு எதுவுமே தேவையில்லைங்க. பேச்சுலர்ஸ் கூட செஞ்சுக்கலாம், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நைட் டைமில் வந்துட்டு ஒருத்தருக்கு தான் அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இதை வரமிளகா பள்ளிப்பாளைய சிக்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு பக்கம்லாம் இந்த மாதிரி தான் செய்வோம். நம்ம சைட்லலாம் இந்த மாதிரி தான் செய்வோம். இன்றைக்கி சரி எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கிளம்புறாங்க. எல்லாம் ஒரு வாரம் எல்லாம் வந்து பொங்கலுக்கு இருந்துட்டு போனாங்க. இன்றைக்கி கிளம்புறாங்கங்கிறதுக்கோசரம் சரி இன்றைக்கி பிரியாணி, கடைசி நாள் அன்றைக்கி பிரியாணி போட்டுடலாம். 2-3 நாளாக மட்டனு சிக்கனு எல்லாம் எடுத்தாச்சு. சரி இன்றைக்கி பிரியாணி செஞ்சு இது நாட்டுக்கோழியில் வந்துட்டு வறுவல் போட்டுட்டோம். ஆட்டுக்கறியில் பிரியாணி செஞ்சாச்சு. பாருங்களா, வந்து உப்பு, மஞ்சத்தூள் இது மட்டும் நல்லா போட்டு நல்லா அந்த கறி நல்லா அதை சுண்ட வர வரைக்கும் அப்படியே அந்த தண்ணியிலையே இதாகட்டுங்க. தண்ணி இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு அந்த காரம், உப்பு, மஞ்சளை பிடிக்கிட்டோம். மஞ்சள் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா கறி வறுத்துக்கலாம், வணக்கிக்கலாம். நல்லா பிரட்டி தான் அந்த உப்பு நல்லா பிடிக்கும், உப்பு காரம் பிடிக்கும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. நல்லா அந்த தண்ணியிலேயே நல்லா அதிலே தண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேணால் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றணும். இப்போ வரமிளகாத்தூள் போடுறேன். பாருங்கள், வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தாங்க. கலர்லாம் அதிகம் வராது. நம்ம கடை மிளகாத்தூள் வாங்கினோம்னா ரொம்ப கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் நமக்கு உடம்புக்கு கெடுதல். ஆனால் அதனால் வந்துட்டு நான் வரமிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச தூள் தான் போட்டிருக்கிறேன். மிளகுத்தூள் போட்டிருக்கிறேன். மிளகுத்தூள் நல்லா அந்த காரம் அதிலே பிடிக்கிட்டோம். நல்லா காரம் பிடிச்சி ஆகிற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வணக்கிறதுக்கு மிளகுத்தூளுங்க. இது வந்து கொத்தமல்லி தூள், வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள், இதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா அதெல்லாம் கறியோடு சேர்ந்து வணங்கட்டும். பிள்ளைங்களாம் இலையை அறுத்துறதுக்கு போயிருக்கிறாங்க. பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு இது வந்து அது வறுவலுக்காக இது ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் இது ஆகட்டும், வேகட்டும். ஆனால் வெந்து வந்ததுக்கப்புறம் இதுலேயே நிறைய தண்ணி விட்ருக்கும். அந்த தண்ணியெல்லாம் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் அரை வேக்காடு வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி அதில் விட்ருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதெல்லாம் பிரட்டிக்கலாம். பார்க்கும் போதே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. அந்த எண்ணெயிலையும் அந்த தண்ணியிலையுமே நல்லா வெந்துடணும்.
ஒரு சொம்பு தண்ணி நல்லா அதில் ஊற்றிடலாம். கறியை விட இன்னொரு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வேகணும், தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா அந்த எலும்பெல்லாம் நல்லா வேகும். நல்லா வெந்து வரட்டுங்க. நல்லா சுற்றி இருக்கிறது எல்லாத்தையுமே அதுலேயே எல்லாம் பெரட்டி விட்டுறலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா வேக வச்சிடலாம். நல்லா வேகட்டும். காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டோம். காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா வெந்து வரட்டுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. நல்லா கிரேவி மாதிரி வந்து நல்லா வறுத்தாச்சு கறியை. தேங்காய் போட்டிருந்தா இன்னும் நிறையா சேர்ந்து வருங்க. ஆனால் தேங்காய் போடலை, ஏன்னா எங்களுக்கு போதும் அப்படிங்கிறதுக்காக. தேங்காய் போட்டோம்னா இன்னும் நிறையா வரும். வெந்துருச்சான்னு பார்த்தேன். நல்லா கறி வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை, கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம். நல்லா இருக்குதா? நல்லா வந்துருச்சுங்க. நல்லா செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டால் அது ஒரு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இதிலலாம் அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. எங்கள் பூனையோட ஆர்ப்பாட்டம் அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். அதில் இருக்கிற அந்த வரமிளகாய் மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாங்க. செம்மையாக இருக்கும். கறியும் செம்மையாக இருக்கும். அதை விட அந்த வரமிளகாய் அதுக்கு மேலே இருக்கும். அந்த சாந்தோடு உள்ளே சாந்து இறங்கி இருக்கும். அந்த வரமிளகாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதுக்குள்ளே என் தங்கச்சி ஒருத்தி வந்துட்டா. காரமெல்லாம் பக்காவாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த வரமிளகாய் எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த காரத்துக்கும் அந்த உப்புக்கும் அதில் உள்ள நல்லா இதாக இருக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள். இன்னொன்று வேணுமாம்மா அவளுக்கும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த எல்லாத்துக்கும் போட்டுட்ருக்கிறேன். எல்லோரும் வீட்டில் எல்லோரும் அப்படியே எல்லாம் உட்காந்து சாப்பிட்றது ரொம்பவும் சந்தோஷமாக இருந்ததுங்க. உறவுகளோடு இருக்கும் போது அது ரொம்ப என்ன சொல்கிறது, சந்தோஷம், அளவு கடந்த சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் தம்பிக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நல்லா வழுக்கு மரம் ஏறிட்டு வந்து கை கால் வலிக்குதுன்னு சொல்லி படுத்துக்கிட்டான். தங்கச்சி வீட்டுக்காரரு, எங்கள் வீட்டுக்காரரு, பிள்ளைங்க, தம்பி வீட்டு குழந்த, தங்கச்சி வீட்டு குழந்த, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து வீட்டில் எல்லாம் வாழை இலை செடி மரத்துலேயே வாழை இலை அறுத்துட்டு வந்து எல்லாம் உட்காந்து பரிமாறி சாப்பிட உட்கார வச்சிட்டோம். தயிர் பச்சடி வச்சு, மட்டன் பிரியாணி, கோழிக்கறி வறுவல், தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டுட்டோம்.